ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இன்றைக்கி நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் ரீசெண்டாக ஷேர் ஆகிருந்துச்சு. கார்த்திகை தீபம் சீரியலில் சாமுண்டேஸ்வரி அவங்க உட்காந்துருக்காங்க. அதாவது கார்த்திகோட மாமியார் ப்ளஸ் அவங்களோட தங்கச்சி உட்காந்துருக்க மாதிரி ஒரு குட்டி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார் நம்மளோட டேரக்டர் உட்காந்து சீன் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறாரான்னு தெரியல. டேரக்டரும் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. டைரக்டர் சார், நீங்கள் ஷேர் பண்ணுற பிக்கை அஃபிஷியலாக ஷேர் பண்ணுறீங்க. கொஞ்சம் கார்த்திக், ரேவதி இவங்களோட பிக்கெல்லாம் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்களெல்லாம் இல்லாமல் வில்லிகளையே ஃபோக்கஸ் பண்ணி போஸ்ட் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரீசெண்டாக மகேஷ் கூட இருக்கிற அந்த பொண்ணு ரேவதிக்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறா. மகேஷ் திரும்ப வந்துட்டா நீ இந்த தாலியை தூக்கி போட்டுட்டு நீ வந்துடுவியா, மகேஷை கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணன்றது ஒரு முறை தான் ஒரு பொண்ணுக்கு, அது எனக்கு நடந்துருச்சு. இதுக்கு மேலே இதை தூக்கி போட்டுட்டு இன்னொரு கல்யாணம் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் ஆனால் அவங்க அம்மா வெளியில் நின்று பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. இப்போ ஹனிமூன் போகிறதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க நம்மளோட ரேவதி. அங்கே என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போகிறாங்களோன்னு ஒரு பக்கம் பயம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம பயபுள்ள கார்த்தி சமாளிச்சிருவாருப்பா, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்கமிங் மறுநாள் காலையிலேயே கிளம்பணும் ஹனிமூனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாப்போம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.